இயேசு கிறிஸ்துவில் யூதர்கள் இடறினார்கள். அதுல நியாயப்பிரமாணத்தில் இடறினார். பைபிள்ல ரெண்டு முக்கியமான விதத்தில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் அவரை குமாரன் என்றும், தீர்க்க தரிசனத்தில் அவரை பிதா என்றும் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. குமாரனாய் அறிதல், அதே இயேசு கிறிஸ்துவை பிதாவாய் அறிதல், இது ரெண்டு வெளிப்பாடு, ரெண்டு வெளிச்சம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தில் ஃபுல்லா அவர் குமாரன், மனிதன், மனித குமாரனாய் வந்து மீட்பின் வேலைகளை செய்கிறார். ஆனால் தீர்க்க தரிசனத்தில் அதே நபர் பிதாவாக வெளிப்படுகிறார். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17, 5:17 2-3 வசனங்களை வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அழிக்க வந்தேன் என்று நினைக்காதிருங்கள், நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். இப்ப நியாயப்பிரமாணத்தை தனியாகவும் தீர்க்க தரிசனத்தை தனியாகவும் குறிப்பிட்டு பல இடங்களில் குறிப்பிட்டு இயேசு சொன்னார். அந்த நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னார். இன்னொரு வசனம் மத்தேயு 7:12 வாசியுங்கள். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களா. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சேர்ந்துதான் பழைய ஏற்பாட்டின் முழு பைபிள். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் பவுண்டேஷன். அந்த பவுண்டேஷனை விட்டு, அஸ்திபாரத்தை விட்டு தேவஜனங்கள் விலகி போன போது, அல்லேலூயா, மறுபடியும் விலகி போன ஜனத்தை சரியான வெளிச்சத்தில் திருப்பி கொண்டு வருவதற்கு தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்து அவரை யார் என்று வெளிப்படுத்தினார். ஆகவே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறதை நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். நியாயப்பிரமாணத்திலும் மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள், எதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்றார். யோவான் 1:45 வாசியுங்கள். யோவான் 1:45. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறவரை கண்டோம். அப்ப நியாயப்பிரமாணத்திலும் ஒருவரை எழுதியிருக்கு, தீர்க்க தரிசனத்திலும் ஒருவரை எழுதியிருக்கு. ரெண்டிலும் ஒரே நபரைத்தான் எழுதியிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நாத்தான்வேலை பார்த்து, பேப்பர் நாத்தான்வேலை பார்த்து நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறவரை நாங்கள் கண்டோம். அப்ப நியாயப்பிரமாணத்திலே அவரை சொல்லி இருக்கு, தீர்க்க தரிசனத்திலே இயேசுவை சொல்லி இருக்கு. நியாயப்பிரமாணத்தில் அவர் குமாரன், தீர்க்க தரிசனத்தில் அவர் நித்திய பிதா. நல்லா கவனிச்சிடணும். யூதர் புறஜாதியார் மேல வர்றதுக்காக யூதர் நியாயப்பிரமாணத்தில் இடர்னார்கள். அப்படியே யூதர்கள் மேல வர்றதுக்கு புறஜாதியார் தீர்க்க தரிசனத்தில் இடர வேண்டும். இடர இன்றைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகம் இயேசு கிறிஸ்துவில் இடரும். இடல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். ஆனா இடல் உண்ட வேண்டியது அவசியம். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. திருத்துவ ஊழியக்காரர்களுக்கு இனியாவது செம்மையா கண்ணு தெரிஞ்சு திறக்கட்டும், அவர்கள் அறியட்டும். அல்லேலூயா. தொடர்ந்து சிந்திப்போம். ஆகவே புறஜாதியார் இயேசுவில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த யூதர்களும் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது என்று எழுதியிருக்கிறபடியினால யூதர்ல ஒரு சின்ன கூட்டம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசித்து சின்ன அப்போஸ்தலர் கூட்டமாக எழும்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் புறஜாதியார் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு ஆண்டவர் எருசலேமை பார்த்துதான் சாடினார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழ் சேர்த்துக் கொள்ளும் வண்ணம் எத்தனையோ தரம் மனதாயிருந்து, ஆனால் உனக்கோ மனதில்லாமற் போயிற்று என்று எருசலேமை பார்த்தவர் கண்ணீர் விட்டு அழுதார். யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய இருதயங்கள் கடினமா இருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தோற்றத்தின்படி தீர்ப்பு
தப்பு செய்தார்கள், பெருமை கொண்டவர்களாய் இருந்தார்கள். ஆயினால் பெருமையானவன் மதிகேடானதை செய்வான் என்று எழுதியிருக்கிறபடி மதிகட்ட காரியத்தை செய்து அவர்கள் இயேசு தங்கள் மேசியாவை சிலுவையில் அறைந்தார்கள். அதே போல கர்த்தர் அனுப்புகிற தீர்க்கதரிசிகளை இந்த பெந்தேகோஸ்தே சபைகள் அப்படியே செய்ய போகிறது. உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு சென்று எண்ணப்படும் காலம் வரும். பிதாவை என்னை அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு, நம்ம இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் வசனப்படி சொல்றோம். அவங்க சொல்றாங்க நீங்க இயேசு தேவன் சொல்றீங்க, எங்களுக்கு நாங்க பிதாவை தெய்வம்னு சொல்றோம், அதனால வரமாட்டோம். யாரு சொல்றது? யாரு? ஊழியக்காரன். இயேசு யாரு பிதா யாருன்னு தெரியாத ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் இடர்ல உண்டாக வேண்டியது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடருக்கு ஏதுவான கல்லில் இடர்னார்கள். இடருக்கு ஏதுவான கல் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவில தான் இடர்னார்கள். ஆனா இயேசு சொன்னார், என்னில் இடர்லடையாதிருக்கிறவன். இப்ப யூதர் இயேசு கிறிஸ்துவில் இடறி அவரை சிலுவையில் அறைஞ்சு கொன்னு எல்லாம் முடிச்சாங்க. ஆனாலும் அப்போஸ்தலர்கள் எழும்பி நின்று சொல்றாங்க, அறியாமல் அவரை கொலை செய்தீர்கள், ஒப்பு கொடுக்கப்பட்ட அவரை கொலை செய்தீர்கள், ஆனாலும் உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய இருதயம் இன்னும் கடினமாக இருந்ததினால் சுவிசேஷம் புறஜாதிக்கு போனது. பேதுருவும் புறஜாதிக்கு போனார், பவுலப்போஸ்தலரும் புறஜாதிக்கு போனார். சுவிசேஷம் புறஜாதி மக்கள் நடுவிலே பலுகி பெருகிற்று. எருசலேமில் மிகுந்த ஊத்திரம் உண்டாகி எருசலேமில் உருவான எழுப்புதலின் ஆரம்பம் அங்கே அஸ்தமித்தது. எருசலேமிலே சபையே இல்லாமல் போனது. சபைகள் எல்லாம் புறஜாதி மக்கள் நடுவிலே உண்டானது. அல்லேலூயா. அதுதான் பெந்தேகோஸ்தே எழுப்புதல். ஏசா வம்சத்தார் வந்து புறஜாதி ஆகி 10 கோத்திர இஸ்ரவேலரும் சேர்ந்து, ஏசா வம்சம் ஆதி காலமில் இருந்த கானானியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் கூட்டங்கள் எல்லாம் இஸ்மவேலர், விழுந்து போன 10 கோத்திர இஸ்ரவேலர் எல்லாரும் சேர்ந்து ஒரே கோட்டம் புறஜாதின்னு வந்து இங்க வரும்போது புறஜாதியார் இயேசுவில் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டார்கள். அதுல இஸ்ரவேலருடைய 10 கோத்திரமும் உண்டு. 10 கோத்திரம் என்ன? புறஜாதியார் மேற்கொள்ளும் காலம் வரும்போது ஆண்டவர் புறஜாதியாரை கிருபைக்கு கொண்டு வர அந்த இஸ்ரவேலரையும் புறஜாதிக்குள்ள கலத்திக்கிட்டு ஆபிரகாம் தாவீதுடைய வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகளாய் 10 கோத்திரத்தை முதல்ல கொண்டு வருகிறார். அதை ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் அப்போஸ்தலர் 15, 14, 15 வாசிங்க. ஆமோஸ் 9:12 வேகமாய். ஆமோஸ் 9:12. இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன் என்று அங்கே அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 15, 14, 15 படி. அப்போஸ்தலர் நடபடிகள் 15, 14, 15 பாருங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டத்தான் அவர் வந்திருக்கிறார். ஆனால் ஒரு நிமிஷம், விழுந்து போன தாவீதின் கூடாரம் 10 கோத்திரம், இதை திரும்ப எடுப்பித்து கட்ட வந்திருக்கிறார். இந்த 10 கோத்திரத்தை எடுப்பித்து கட்ட வந்திருக்கிறார். இந்த 10 கோத்திரம் புறஜாதியில கலந்ததுனால புறஜாதியார் எல்லாருக்கும் கிருபை கொண்டு வருவதற்கு, புறஜாதியார் எல்லாரையும் கிருபைக்குள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு ஆபிரகாமின் சந்ததியான 10 கோத்திரத்தை புறஜாதியில கலத்தி இவர்களை மேல கொண்டு வர்றார். அப்போஸ்தலர் 15, 14 புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்கள் ஆமோஸ் 9:12. ஏனெனில் எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமத்தில் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கும் நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்துவேன் என்று அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, விழுந்து போன 10 கோத்திரங்களான இஸ்ரவேலரை எடுத்து கட்டுவதற்காக
அவர் திரும்ப வந்திருக்காரு. அந்த 10 கோத்திரம் புறஜாதின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தமது நாமத்துக்காக ஒரு ஜனம். அதுவும் ரொம்ப முக்கியம். நாமத்திற்காக ஒரு ஆலயம் சொன்ன மாதிரி நாமத்திற்காக ஒரு ஜனம். அந்த ஜனம் அவருடைய அப்ப திரும்பி வந்தவர் யாரு? வந்தவர் இயேசு. வந்தவர் யாரு? இயேசு. யாருக்காக ஒரு ஜனம்? அவருடைய நாமத்திற்காக ஒரு ஜனம். வந்திருக்கிற அவருடைய நாம இயேசு. அந்த இயேசு என்கிற நாமத்துக்காக ஒரு ஜனத்தை எழுப்பும்படி அவர் திரும்பி வந்து புறஜாதிய விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப விழுந்து போன 10 கோத்திரங்கள் புறஜாதியாய் மாறி போனதுனால ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தப்படி உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வார்த்தைப்படி எல்லாரையும் புறஜாதி எல்லாத்தையும் கிருபைக்குள்ளே கொண்டு வருகிறார். அப்ப முன்மாறி புறஜாதியாருடைய காலமாயிற்று. புறஜாதியார் அவர்களை விசுவாசம் வைத்தார்கள், புறஜாதியார் ஏற்றுக்கொண்டார்கள். புறஜாதியில சபைகள் பலுகி பெருகினது. ஆனா யூதருடைய கண்ணோ குருடாக்கப்பட்டது. இடரோக்கேதான கல்லில் இயேசு கிறிஸ்துவில் இடர்னார். நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவை நியாயப்பிரமாணத்திலும் சொல்லி இருக்கிறது, தீர்க்க தரிசனத்திலும் சொல்லி இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் சொல்லி இருக்கிறவரை கண்டோம் கண்டோம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறது குமாரனாக, தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது அவரை பிதாவாக. ஒண்ணுல அவர் குமாரனா வெளிப்படுகிறார், இன்னொன்னுல அவர் பிதாவாக வெளிப்படுகிறார். நியாயப்பிரமாணம் உலகத்தின் மீட்பு, தீர்க்க தரிசனம் மகிமைக்காக. அல்லேலூயா. ஆக இப்ப அவங்க இடர்னார்கள். ஆனாலும் அவர்கள் இடரும் போது கிருபை புறஜாதியாருக்கு முதல்ல, கிருபை யூதருக்கு பிறகு. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் ஆகிலும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயிருப்பார்கள் சொன்னார் இல்லையா? வாக்குத்தத்தம் இவர்களுடையது, ஆராதனை இவருடையது. பிதாக்கள் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு பிதாக்கள் எல்லாம் இந்த யாக்கோபின் வம்சத்தை சேர்ந்த இஸ்ரவேலர். பிதாக்களால் தேவனால் அன்பு கூறப்பட்ட ஜனம். பிதாக்கள் மித்தம் தேவனால் அன்பு கூறப்பட்ட ஜனம் எழுதியிருக்கு. ரோமர் 11 நீங்க எடுத்து தெளிவாக வாசிக்கும் போது பிதாக்கள் நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் அவர்கள் எதிரியாளா இருந்தாலும் வாக்கு தத்தத்தின்படி பிதாக்களா நிமித்தம் அன்பு கூறப்பட்ட ஜனம் யூத ஜனம். அல்லேலூயா. அப்ப இவர்களை முந்தினோரா கொண்டு வரணும்னா இவங்களை முதல்ல எப்படி வைக்கணும்? பிந்தினோரா வைக்கணும். இவங்களை என்ன செய்யணும்? முன்மாரிய யாருக்கு கொடுக்கிறார்? புறஜாதிக்கு கொடுக்கிறார். ஆனா பின்மாரிய யாருக்காக வைக்கிறார்? யூதருக்காக வைக்கிறார். அப்ப முந்தி சட்டத்திட்டமாகிய நுகத்தடி முறிக்கப்படும் போது புறஜாதியார் இயேசுல விசுவாசம் வைத்து முன்மாரி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே நாளின் ஆசீர்வாதத்திலே சுதந்திரித்தது புறஜாதியார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் 12 கோத்திரத்தில இருந்து 2 அப்பம் வரணும். 10 கோத்திரம் இங்க வந்தாச்சு பாருங்க. 10 கோத்திரம் 12 கோத்திரத்தில் உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றிலிருந்து 2 அப்பம் கொண்டு வர வேண்டும், புதிய போஜன பலியாய். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். முன்னால நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டோம். லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 16, 17. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகி 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கு முதற்பலனாக கொண்டு வந்து, வாசஸ்தலம் அன்னை சொல்லும் போது 12 கோத்திரம் 12 கோத்திரமாகிய கூட்டத்துக்குள்ள இருந்து 2 அப்பம் கொண்டு வரணும். எத்தனாம் நாள்ல? 50ஆம் நாளில புதிய போஜன பலியாக. 50ஆம் நாள்னா பெந்தேகோஸ்தே நாள், பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள். அன்னைக்கு தான் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். அதே பரிசுத்தாவி ஊற்றப்படுவதன் மூலம் புதிய போஜன பலி கொண்டுறணும். அது 2 அப்பம் கொண்டுறணும். அல்லேலூயா. 12 கோத்திரத்துக்குள்ள இருந்து 2 அப்பம் வரணும். இப்ப பாருங்க, பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவி ஊற்றப்படுது.
இந்த புறஜாதிக்குள்ள இருந்து வரும்போது இந்த விழுந்து போன 10 கோத்திரம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுகிறது. எழுதிருக்கா? திரும்ப எடுப்பித்து கட்டுது. அப்ப 10 கோத்திரம் வந்தாச்சு. ஆனா 2 கோத்திரத்துக்கு இடலும் கல்லும் தடுக்கல் ஆன இதை வைப்பேன்னு சொல்லி இருக்கிறபடி ரோமர் 11 கிளியரா வாசிக்கிறீங்க. அப்புறம் அதுல 2 இதுக்கு நான் தடுக்கலை வைப்பேன், இடல வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். அதன்படி 2 கோத்திரம் யூதா பென்யமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் ஏற்றுக்கொள்ளாம இருக்குது. 7 அப்படியானால் என்ன, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளதை அடைந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அன்றி அவருடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும், கண்ணியும் இடருக்கு ஏதுவான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலும் ஆகிக்கிடவது. காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கிடவது, அவருடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணு என்று தாவீது சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இருக்க விழுந்து போகும்படியா இடர்னார்கள் என்று கேட்கிறேன். இந்த 2 கோத்திரத்தை காணாதிருக்கிற கண்ணும் கேளாதிருக்கிற காதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கனநித்திரையின் ஆவி அவர்கள் மேல் வந்து இறங்கினது. அவர்கள் மேசியாவை அறிய முடியவில்லை. ஆயினால் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனாலும் அந்த ரோமர் 11 சொல்லியிருக்கு 12ஆம் வசனம் அவருடைய தவறு, முந்தின வசனம் 11 கடைசி விழுந்து போகும்படிக்கே இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு புறஜாதிக்கு ரட்சிப்பு. அவர்கள் தவறு செய்யாம இருந்தா புறஜாதிக்கு என்ன இல்ல, நுகத்தடி என்ன செய்யப்படாது, முறிக்கப்படாது. அவர்கள் செய்த தவறு, தங்கள் மேசியாவை அறியாமல் சிலுவையில் அறைந்தார்கள். இடரல் உண்டா வேண்டியது. ஆனால் என்னில் இடரல் அடையாதிருக்கிறவன், அப்ப இடரல் உண்டாக வேண்டியது அவசியம். நானே இடறேன், எல்லா அக்கிரமத்தையும் செய்து இடறேன்னு சொல்லிட்டு இடரலாமா? அப்படி இடறன்னா விருப்பம் இருந்தவங்க இடரை கொள்ளலாம். கர்த்தருக்கு அறிந்தோ அறியாமோ நம்ம இடறிடவே கூடாது. அது அப்படிப்பட்ட தாழ்மை நமக்கு இருந்தால், பணிவு நமக்கு இருந்தால், தெய்வ பயம் நமக்கு இருந்தால், தேவன் அப்படிப்பட்ட இடர்களுக்கெல்லாம் நம்மை தப்பித்து காப்பார். அல்லேலூயா. எரேமியா 31:7 நினைக்கிறேன். இடரல் இல்லாத தண்ணீர் உள்ள பாதையில் அவர்களை நடத்துவேன், அவர்கள் அழுகையோடும் புலம்போலோடு என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை இடரல் இல்லாத பாதையில தண்ணீர் உள்ள பாதையில நடத்துவேன்னு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசுவை குமாரனாய் காணும், கிறிஸ்துவாக காணும் கண்கள் இல்லாமல் அவர்கள் இடறினார்கள். இப்படி இருக்க அவருடைய தவறுதலினாலே பிரஜாதிக்கு, உலகத்துக்கு, பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அடுத்தது 12 அவருடைய தவறு அவருடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும், அவர்கள் செய்த தவறு இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது. சிலுவையில் அறைஞ்சது உலகத்துக்கு ரட்சிப்பா மாறி இருக்கு. அப்படிதானே? உலகத்தின் பாவம் பரிகரிக்கப்பட்டிருக்கு, உலகமே ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாயிற்று. எது? அவர்களுடைய தவறு. அவருடைய தவறே உலகத்துக்கு ஐஸ்வர்யம். 2வது அவருடைய குறைவு. என்ன குறைவுன்னா, பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்தாய் ஊற்றப்பட்டு இடி முழக்கம் போன்ற கிரியைகள் நடந்து, அசைவெல்லாம் நடந்து, அப்போஸ்தலர் மூலம் அற்புத அடையாளம் நடந்த போது சொன்னாங்க, இவங்க எல்லாம் கல்யாணம் இல்லையா, இவங்க இயேசுக்கு கூட இருந்தவங்க இல்லையா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாலும், மார்க்க வரி, மத வரி கொண்டு, இன்னைக்கு இருக்க பெந்தேகோஸ்து வரி, சத்தியத்துக்காக ஒரு வரி இல்லை, திருத்துவ வரி. யாதோ ஒரு பெந்தேகோஸ்து வரி இருக்கு, திருத்துவ வரி இருக்கு, சத்தியத்துக்காக உள்ள வரி இல்ல. அல்லேலூயா. அதுபோல அவர்களுக்கு யூத மார்க்க வரி இருந்தே தவிர சத்தியம் என்கிற வரி வந்திருந்தா, அப்போஸ்தலர்கள் மூலம் நடந்த கிரியைகளை பார்த்தாவது, ஓஹோ அவருடைய சீஷர்கள் அவர் செய்தது போல செய்றாங்க, அதிகமாக செய்றாங்க, இது தேவனுடைய செயல் என்று அவங்க உணர்ந்திருக்க முடியும். ஆனா அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிற்று. அவங்க அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தா புறஜாதிக்கு பக்கம் சுவிசேஷம் போக முடியாது. ஆகவே அவருடைய குறைவு, பவுல் ஒரு இடத்துல சொல்றார், நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய, நீங்க ஏற்றுக்கொள்ளாதனால
நாங்க புறஜாதி இடத்துல போறோம்னு சொல்லி பவுல் வஸ்திரத்தை கிழிச்சறிஞ்சுக்கிட்டு பவுல் புறஜாதி இடத்துல போனார். அல்லேலூயா. அது சுவிசேஷம் புறஜாதி இடத்துல போயிட்டு அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அல்லேலூயா. அவருடைய தவறே உலகத்துக்கு ஐஸ்வர்யம், அவருடைய குறைவு பிரஜாதிக்கு ஐஸ்வர்யம், அவருடைய நிறைவுன்னா அவர்கள் மேசியாவை, ஐயோ இயேசு எங்களுக்கு மேசியாவா, என்னைக்கு கண்ணு திறக்குதோ அன்னைக்கு அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பும். அது அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல மதங்கள் இயேசு ஒரு யூத மார்க்கத்திலிருந்து யூத ஜனத்தின் நடுவில் இருந்து வந்தவர்னு சொல்லி இயேசுவை கேவலமா எழுதுறாங்க. யூத மார்க்கத்திலிருந்து எழும்பி வந்த ஒரு மனிதன் என்பதற்காக உலகத்தில் உள்ள ஒரு பெரிய மதம் இயேசுவை கேவலப்படுத்தி எழுதுது. ஆனால் இந்த யூதருடைய கண் திறந்து இந்த இயேசு எங்க குலத்துல வந்த ஒரு யூதன், உலகத்தின் மேசியா எங்க யூத குலத்துல வந்தவர்னு கண்ணு திறக்கிற அன்னைக்கு எல்லா மார்க்கத்துக்கும் சாட்டாடி விடுப்பாவ, முகமூடிய கிழிக்கிறவனா இருப்பாவ. அல்லேலூயா. அந்த நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு சரீரத்தில் ஓடுற ரத்தமும் வேற ரத்தமாக்கும், வேற ரத்தம். லேயாளுக்கு கண்ணு கூச்ச பார்வை, இப்படி முழுமையா கண்ணு பிரகாசம் இல்ல, பிரகாசம் உள்ள மனக்கண்ணு இல்ல, சத்தியத்தை செம்மையா காணக்கூடிய கண்ணு இல்ல. லேயாள் கூச்ச பார்வை உள்ளவள். ராகேலோ அழகான கண்களை உடையவள். யூத ஜாதி அழகான கண் உள்ளவங்க. என்னைக்கு அவங்க கண்ணு திறக்குதோ அன்னைக்கு இயேசு என்கிற நாமத்துக்காக அவன் என்னெல்லாமோ செய்வான். கர்த்தருக்கு அவர்கள் விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியம் எழும்ப போகுது. வைராக்கியத்தோடு இயேசுக்காக எழும்ப போறாங்க. அவருடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யம், அவருடைய குறைவு பிரஜாதிக்கு ஐஸ்வர்யம் இருந்தா அவருடைய நிறைவு என்னமா இராது, அது எவ்வளவு மகிமையாயிருக்கும் என்று பவுல் சொல்கிறார். கீழே ஒரு வசனம், 15ஆம் வசனம், அவர்களை தள்ளிவிடுறது உலகத்தையே ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா. அல்லேலூயா. இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை பிரஜைகளும் செத்து கடந்துகிட்டு ஒரே நாள்ல எழும்புறாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும் உலகத்துக்கு? அதுபோல உன்னோட இஸ்ரவேல் தேசம் உன்னோட மேசியாவை ஏற்றுக்கொண்டு எழும்ப போகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களை தள்ளிவிடுதல் புறஜாதிக்கு, அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னவாயிராது. அவர்களை அங்கீகரிக்கும் போது எப்படி இருக்கும்? அவர்களை தள்ளிவிட்டதே உலகம் முழுதையும் ஒப்புரவாக்கிறதுக்கு ஏதுவாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளும் போது உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரும்? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. அல்லேலூயா. அதனால இவங்க விழுந்து போகும்படிக்கு இடம் இல்ல. பிதாக்கள் மூத்த அன்பு கூறப்பட்ட கூட்டம் இவங்களை பின்மாரிக்கு வச்சது பிந்துனோர் முந்துனோராயிருக்கணும். அல்லேலூயா. இங்க அவங்களுக்கு கொடுக்க வாக்குத்தத்தப்படி, ஏசாவு கொடுத்த வாக்குத்தத்தப்படி புறஜாதி முந்தி வந்தாங்க. ஆனா வாக்குத்தத்த சந்ததி, பிதாக்கள் முத்த அன்பு கூறப்பட்ட சந்ததி, ஆண்டவரே கண்ணை குருடாக்கி, ஆண்டவரே அவருடைய கண்களை மறைத்து கனநித்திரை ஆவியை விட்டு
அவர்களை பிந்தி வருவதற்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிந்தினோர் என்ன ஆவாங்க? முந்தினோர் ஆவாங்க. முந்தினோர் என்ன ஆவாங்க? பிந்தினோர் ஆவாங்க. இப்ப பாருங்க, சரி, அப்போஸ்தலர் காலத்துல எழும்பின சபை அப்போஸ்தலர் காலம் கழித்து பின்மாற்றத்துக்கு போயிட்டது. முதல் நூற்றாண்டு கழிச்ச பிறகு என்னாச்சு? பின்மாற்றம். அதுல பெரும் கூட்டம். இங்க எப்படி 10 கோத்திரம் விழுந்ததோ, 12ல 10 விழுந்ததோ, அதுபோல மொத்த சபை ஒரு சிலரை தவிர, சின்ன கூட்டத்தை தவிர மீதி எல்லாம் திருத்துவமா விழுந்து போச்சு. ஒருவர் என்கிற விசுவாசத்துல சின்ன கூட்டம், அவங்க இந்த கூட்டத்துல சேராத கூட்டம். மீதி எல்லாம் கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய கண்ட்ரோல்ல அரசியலும் மதமும் கலந்த மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் ஆகி பலவித மனித போதனைகள் எல்லாம் கலந்து முழுக்க ஞான ஸ்நானம் தெளிப்பு ஸ்நானமா மாறி டெர்ட்டுல்லியன் காயின்ட் தி ஷேப் ஆஃப் ட்ரினிட்டி என்று எழுதி இருக்கிறபடி தெர்த்துல்லியன் திருத்துவத்துக்கு வடிவம் கொடுக்க, இன்னும் அந்த காலத்தில் எழும்பின அறிவாளிகள் அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து 3 பேர் உண்டு என்று ஒரு கன்றுக்குட்டி உபதேசத்தை உண்டாக்க, திருத்துவ தேவன் என்றும் திரியேக தேவன் என்றும் ஒருவர் மூவர் என்றும் மூவர் ஒருவர் என்றும் உள்ள கன்றுக்குட்டி உபதேசம் உண்டாகி அது கத்தோலிக்க ஸ்தாபனமாகி விழுந்து போனது. 10 கோத்திரம் விழுந்து போன சபைதான் கத்தோலிக்க மார்க்கம். என்ன பத்தில யூதருக்கும் கத்தோலிக்கருக்கு தான் அடுத்த ரட்சிப்பு. கத்தோலிக்கருக்குள்ள உணர்வு வருது பத்தியலா? பாருங்க, யூதர் விழுந்து போயிருக்காங்க, புறஜாதியாட்டு மாறி கிடக்குறாங்க கீழே, சத்தியம் இல்லாதவங்களா. இந்த 10 கோத்திரம் விழுந்து யூதரும் கத்தோலிக்கரும் இப்ப சத்தியம் இல்லாதவர்களா இருக்காங்க கம்ப்ளீட்டா. கர்த்தருக்கு இங்க ஒரு கூட்டம் நிக்குது, இன்னைக்கு பெந்தேகோஸ்துன்னு வந்து நிக்குது. கொஞ்சம் நின்னு 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 அது வழியா வளர்ந்து வளர்ந்து இங்க வந்து இப்ப பெந்தேகோஸ்து சபைன்னு நிக்குது. அது நாங்க தான் மனவாட்டி நாங்க தான் பூரணம், நாங்க தான் எடுத்துக்கொள்ள போறோம். 1997 இயேசு வராரு, 97 வரலன்னா 98 எங்களை கொண்டு போறாருன்னு பிரசங்கம் பண்ணினாங்க. இப்ப வாய கொஞ்சம் மூடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் சுலபமா பிரசங்கம் பண்றாங்க. அல்லேலூயா. முன்ன இருந்த சூடெல்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சு, ஸ்பீடு குறைஞ்சிருக்கு பெந்தேகோஸ்து ஊழியக்காரர்களுக்கெல்லாம். அல்லேலூயா. ஏன்னா ஸ்பீடு குறையணும். அங்க ஸ்பீடு குறையும் போது இங்க மறுபக்கம் ஸ்பீடு வரும். அங்க ஸ்பீடு குறைஞ்சா இங்க ஸ்பீடு கூடும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கத்தோலிக்க ஸ்தாபனம் 10 மேயின் இது விழுந்த சபையாக அது இந்த யூதரோடு சேர்ந்து நிக்குது. இப்ப எருசலேம்ல பார்த்தா இந்தியா முழுவதும் பல ஆயிரக்கணக்கான மாதா சிலையை இஸ்ரவேல் தேசத்துல கொண்டு நாட்டுறாங்க. கர்த்தருக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அசிசி நகரில் அந்த அசிசியில போட்டிருந்து இத்தனாம் தேதி இந்தியா முழுவதும் இருந்தோம் அயோத்திக்கு பூஜை செய்யப்பட்ட செங்கல் கொண்டு போனாங்க இல்லையா, அது போல உலகம் முழுதில் இருந்தோம் பல ஆயிரக்கணக்கான மாதா சிலை எங்க கொண்டு போறாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு. யூதரோட சேர்ந்து அங்க போய் அவங்க சேர்ந்து தங்களை யூதர்னு சொல்லி அங்க நிக்கிறாங்க. கலப்படம் ஆக்கிரலாம். கர்த்தருக்கு யூதரும் கத்தோலிக்கரும் ஒன்னா சேர்ந்து கிடக்குது கீழே. புறஜாதியில இருந்து பெந்தேகோஸ்து சபை இன்னைக்கு நின்னுகிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் ஸ்பிரிட் வேலை செய்து அப்போ சில காலத்துக்கு பிறகு நின்று விழுந்து போன கத்தோலிக்க சபைக்குள்ள இருந்தும் கொஞ்சம் எழும்பி வந்து இயேசுவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வெளிச்சம் வந்து இப்போ பெந்தேகோஸ்து லவோதிக்கா சபை காலத்துல நின்னுகிட்டு இருக்கு. முடிவு காலத்துல புறஜாதி சபையின் கடைசி சபை லவோதிக்கா சபை. அப்போ புறஜாதி காலத்தின் முடிவுல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். லவோதிக்கா சபை காலத்தின் அனுபவத்துல நிக்கிறோம். லவோதிக்கா சபை எப்படி இருக்கு? அனலும் இன்றி அப்படின்னா உலகம் பாதி, தெய்வீகம் மனித போதனை பாதி, தேவனுடைய போதனை பாதி. அல்லேலூயா. சத்தியம் பாதி, பொய் பாதி. இப்படியாக இருக்கிறதுனால அனலும் இன்றி குளிர் இன்றி வெதுவா இருக்குது. அது தரித்திரத்தில் இருக்குது. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இல்ல.
இரண்டாவது குருடு, பார்வை இல்ல, மந்த கனநித்திரை நாவி, பார்வை இல்ல, வெளிப்பாடு இல்ல. அல்லேலூயா. பரிதபிக்கப்பட நிலைகளை அது இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 அந்த வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றார் லவோதிக்கா சபைக்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு. இப்போ இனி என்ன வேண்டி இருக்குது? இனி யூதர் கத்தோலிக்கர் எழும்ப வேண்டிய சமயம் வருது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து நீதியின் கர்த்தரே தேவன், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கர்த்தர் தான் சூரியன். சூரியனான இயேசு கிறிஸ்து குமாரனாய் மனிதனா வந்து மரித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமா இருக்கிறது. இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த ஒரே ஒரு கர்த்தர் தான் உண்டு, அவர்தான் சூரியன். தேவனாகிய கர்த்தர் சூரியன். அவர் சூரியன் மனிதனாய் குமாரனா வந்து அவர் வேலையை நிறைவேற்றி ஜெயம் எடுத்து போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி யூதர் மேசியாவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யூதர் எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? மேசியா வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேசியா ஏற்கனவே வந்து மரிச்சாச்சு. இனி அவர் வந்து மரிக்க போறது இல்ல. அவர் வந்து நின்று பிரசங்கம் பண்ண போறதும், மனிதனா வந்து நின்று பிரசங்கம் பண்ண போறதும் இல்ல. ஆகவே பின்மாறி காலத்துக்கு எல்லைக்கு கிட்ட இப்ப வந்து நிக்கிறோம். பார்டர்ல நம்ம நிக்கிறோம். பின்மாறி மழைக்காக என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் மின்னல்களை உண்டாக்கி அவரவருக்கு பயிர் உண்டாக மழையை கட்டளையிடுவார். சகரியா 10:1 வாசிங்க. ஹல்லேலூயா. சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். மின்னல்களை உண்டாக்கி அவரவருக்கு பயிருண்டாக மழை கட்டளையிடுவார். பாருங்கள், இந்த பின்மாரிக்கு தேவன் பின்மாரி ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1:19 வாசிங்க. 2 பேதுரு 1:19 வாசியுங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப பொழுது விடிந்து விடிவெள்ளி எல்லா விசுவாசியுடைய உள்ளத்திலே என்னமா? இதை எழுதுறது யாரு? ஆவியானவர் பேதுருவை கொண்டு எழுதுகிறார். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம். மறுபடி வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அந்த உறுதியான வாக்குத்தத்த வசனத்துக்கு நிறைவேறுவதற்கு காத்திருக்கணுமா? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் அவ்வசனத்தை காத்திருப்பது நல்லது. அல்லேலூயா. அப்ப அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு முன்ன என்ன உதிக்கணும்? விடிவெள்ளி எல்லா இருதயங்களிலும் உதிக்கணும். அது என்னது விடிவெள்ளி உதிக்கிறது? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியனுக்குள்ளே ஒரு விடிவெள்ளி, யோசேப்புக்குள்ளே ஒரு பென்யமீன், இன்னும் ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி யோசேப் என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 29 அதிகாரம் 23, 24 வசனம் வாசிக்கும் போது 29, 30, 24 இன்னும் ஒரு குமாரனை 30, ராகேல் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டான். நீங்க நீக்கிற குமாரன் யார் தெரியுமா? அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமா விழுங்குவார், எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார்,
தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். நிந்தை நீக்கிற குமாரன் இயேசு கிறிஸ்து. அங்கே யோசேப்பு இஸ்ரவேல் ஜனம், மொத்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு பாதுகாப்பாக தேவன் யோசேப்பை எழுப்புகிறார். நிந்தை நீக்கிற குமாரனாக யோசேப்பு பிறக்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு குமாரனை பெறுவேன் என்று சொல்லி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டார். யோசேப் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? இன்னும் ஒரு குமாரன் உண்டு. அந்த யோசேப்பு இஸ்ரவேலின் கண்மலை ஆனான். அந்த கண்மலையான யோசேப்பு பென்யமீனை கூப்பிடும் போது சொல்றார், மகனேன்னு. தம்பியாகும், தனக்கு அம்மா பெற்ற தம்பியாகும். ஆனா கூப்பிடுறது எப்படி? ஆதியாகமம் 43:29 தனக்கு சொந்த அம்மா பெற்ற மகனை, தம்பிய யோசேப்பு சொல்ற மகன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அடுத்தது எழுப்ப போகிற தீர்க்கதரிசி. அல்லேலூயா. மாம்சத்தின்படி பார்த்தா சகோதரன், அவர் தேவன் என்கிற ஸ்தானத்தில் வரும்போது குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனித சரீரத்தில் இருந்தார், ஊழியக்காரன் மனித சரீரத்தில் இருக்கும்போது சகோதரர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனாய் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவன் குமாரன். அல்லேலூயா. இன்னும் ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி அவள் யோசேப் என்று பெயரிட்டாள். ஆக யோசேப் என்கிற பேருக்குள்ளே 2 குமாரர் உண்டு. யோசேப்பு இன்னொரு குமாரன். சூரியனுக்குள்ளே ஒரு விடிவெள்ளி உண்டு. வாசியுங்கள். விடிவெள்ளியை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமிடவும் என்று வாசிக்கிறோம். முதலாவது வெளிப்படுத்தல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரவுமாய் இருக்கிறேன். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரவுமாக இருக்கிறேன். குமாரத்துவத்தின் ஊழியம். இன்னொரு வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 26, 27 வசனம். வேகமாய் வெளிப்படுத்தல் 2 என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பிதாவினிடத்தில் நான் அதிகாரம் பெற்ற போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். இருப்புக்கோல் குமாரனுக்குள்ளதாக்கு. இப்ப குமாரனாக்கும் சொல்றார், நான் அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், அவன் இருப்புக்கோலால் ஆளுவான். இது குமாரனுக்குரியது, இயேசு கிறிஸ்துக்குரியது. இயேசு கிறிஸ்துதான் இப்ப சொல்றார் இப்படி கொடுப்பேன்னு. அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரத்துவத்தின் ஊழியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிளில் 3 பேர் யூதர்களால் எதிர்பார்க்கப்படுகிறவர்கள் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம். ஆனால்தான் யூதர்கள் தங்கள் கொடியில ஒரு நட்சத்திரத்துடைய படத்தை போட்டிருக்கிறார். இஸ்ரவேல் கொடியில ஒரு நட்சத்திரத்துடைய படம் உண்டு. வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, யோவான் ஸ்நாபகன் பார்த்து அவர்கள் கேட்கிறாங்க, நீர் கிறிஸ்துவும் அல்ல, ஏலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். ஆக்சுவலா பூமியை சங்காரத்தினால் அடிக்கிறவருக்கு முன்னதான் எலியா வரணும். ஆனா பூமியை சங்காரத்தினால் அடிக்கிறவர் கிறிஸ்து ரட்சிக்கிறவரா மாறி வந்திருக்கிறார். ஆகவே ரட்சகரைக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற எலியா யோவான் ஸ்நாபகனா மாறி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்து நாம் ஏற்கனவே பேசின இந்த கேசட்ல நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆகவே அவன் எலியா தான். இயேசு சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாய் எலியா அவன் தான். அப்ப எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 17:11 ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 17:12 ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப எலியா வந்தாயிற்று. 2வது கிறிஸ்துவும் வந்தாயிற்று. கிறிஸ்துதான் இயேசுவா வந்திருக்கிறார். நீர் கிறிஸ்துவும் எலியா. யோவான் ஸ்நானத்தை கேட்டாங்க, நீர் எலியாவோ? நீர் கிறிஸ்துவன்னு கேட்டாங்க. அவன் சொன்ன, நான் எலியா இல்ல, வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம்னு சொன்னான். அவனும் மறைத்து பேசினான், இயேசுவும் மறைத்து பேசினார். அப்படித்தானே?
இயேசு மறைத்துதானா பேசினார்? அத போல அவனும் மறைத்து பேசினான். ஏன் பேசுறாங்கன்னா, பூமியை சங்காரத்தினால் அடிக்க வர வேண்டியவர் அவர் நேர மாத்தி ரட்சகரா வந்திருக்கிறார், குமாரனா மாறி வந்திருக்கிறார். அதே போல எலியாவாய் வர வேண்டியவர் யோவான் ஸ்நாபகனா எலியாவின் ஆவியுடையவனா வந்து நிற்கிறார். ஆனா ஊழியன் என்று அதுதான். கர்த்தருக்கு எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு அப்ப எலியா வந்தாயிற்று, கிறிஸ்துவ வந்தாயிற்று, இனி ஒரு ஆள் வரணும். கர்த்தருக்கு நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, மூன்றாவது தீர்க்கதரிசியானவரும் அல்ல. தீர்க்கதரிசியானவர் குமாரத்துவத்தின் ஊழியத்தை எடுக்க வருகிற தீர்க்கதரிசியானவர் விடிவள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. ஆகவே இந்த விடிவள்ளியை குறித்து ஒரு சில வசனங்கள் நாம் சிந்திக்க வேண்டியது உண்டு. கர்த்தருக்கு விடிவள்ளி 2 பேதுரு 1:19 சொல்லுது, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கும் அளவும். கர்த்தருக்கு இன்னொரு வசனத்தை பாருங்க, விடிவெள்ளி யாருன்னு பாருங்க, விழுந்து போன தூதன். ஏசாயா 14:12 வாசி. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. பொழுது விடியும் போது உதிக்க வேண்டிய நட்சத்திரம் விடிவெள்ளி. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கும் அளவும். ஆகவே அதிகாலைக்கு மகன், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். ஓ, சிங்காசனத்துல இருப்பேன், ஆராதனை நான் வாங்குவேன் எல்லாம் சொன்னாயே. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஹல்லேலூயா. அதிகாலையின் மகனாக விடிவெள்ளியாக ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவன் சூரியனாக இருந்து கிறிஸ்து தேவ தூதனானவர், தேவன் ஆவியாகவும் தூதனானவராக இருக்க, தூதனானவராக இருந்து ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்துக்கு போகக்கூடிய அந்த ஊழியத்தை, அதை அவன் பிடிக்க நினைத்தான். அல்லேலூயா. பிதாவின் சிங்காசனம் கிறிஸ்துவுக்குரியது. அல்லேலூயா. அவரும் மனிதனாய் விடிவெள்ளியாக தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். ஊழியத்தை நிறைவேற்றி அவர் பிதாவின் சிங்காசனத்தில் சூரியனாய் கர்த்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ண வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சூரியன், இயேசு கிறிஸ்து அந்த சூரியனா இருக்கணும். சூரியனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துறதா விடிவெள்ளி. அல்லேலூயா. சூரியன் 6 மணிக்கு உதிக்குதுன்னு வச்சிடுங்க, 3 மணிக்கு போல இந்த விடிவெள்ளி உதிக்கும். விடிவெள்ளி உதிச்சு எல்லாரையும் தட்டி எழுப்பும். விடிவெள்ளி உதிக்குதுன்னா தானாகவே ஜனங்களுக்கு பயங்கர அசந்த உறக்க மாறி எல்லாருக்கும் விழிப்பு லேசா வரக்கூடிய டைம் விடிவெள்ளி உதிக்கிற நேரம். கடந்த காலத்துல விடிவெள்ளி உதிக்கிறத பார்த்துக்கிட்டு தான் எதுக்கு போவாங்க, வேலைகளுக்கு போவாங்க. இதெல்லாம் வாட்ச் கிளாக் எல்லாம் இல்லாத காலத்துல விடிவெள்ளி உதிக்கிறத பார்ப்பாங்க. விடிவெள்ளிய காணலன்னா திரும்ப படுத்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. யாருன்னா அதுக்கு முன்ன பிசாசெல்லாம் அகோரமா விளையாடுற நேரம், அதுகளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். ராக்காலத்தில் துஷ்ட மிருகங்கள் நடமாடும் எழுதிருக்கு, அவைகள் தங்கள் இறைகளை தேடும் எழுதிருக்கு. அதுபோல இந்த பிசாசு படைகளுக்கெல்லாம் ரொம்ப கம்பீரமான கொண்டாட்டமான நேரம் விடிய காலம் 3 மணி வரைக்கும். இந்த பேதுருத்தும்ப பாருங்க, விடிய காலம் 3 மணி வரைக்கும் அது ஆகோஷத்தை காட்டும். 3 மணி ஆக போகுதுன்னா அடங்கி அமர்ந்துரும். அதுக்கு ஸ்பீடில் அமர்ந்துரும். வேணா பாருங்க, பிசாசுகள் கொந்தளிச்சுக்கிட்டு கிடக்கும்ப பாருங்க. ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் அது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். 3 மணி ஆக போனா அது அடங்கிரும். இன்னொரு ஒரு சமயத்துல அந்த பிசாசு சொல்ல பார்த்திருக்கேன்,
என்ன விட்டுரு, விடிய போகுது, ஆளுகள் எல்லாம் நடமாடும், நாங்க ஒதுங்கணும், விட்டுரு விட்டுருன்னு. ஆனா ஆண்டவர் பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, ராக்காலத்துல பார்க்காலத்துல மனிதன் தன் கிரியாலை செய்யணும், ராக்காலத்துல மிருகங்கள் நடமாடும், அவைகளுக்கு இறைபட்சிக்கிற கொடுக்கப்பட்டிருக்க காலம் ராக்காலம். யோபுவின் புத்தகத்துல நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆக ராக்கால அதுகளுக்குரியது. 3 மணிக்கு முன்ன இதுகளுக்கு நடமாட்டோம். எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு நாள் ராத்திரி எங்க பாட்டியும் சித்தியும் என்ன செய்யறாங்க, அவங்க அரிசி எல்லாம் குத்தி விக்கிற பழக்கம் உண்டா. அப்போ விடிய காலம் நடுராத்திரி கழிஞ்சு பார்த்தா ஒரு பொம்பளை ஒரு பிள்ளையை கூட்டி நடத்திட்டு வர்றாளாம், நல்ல நிலாவா. அப்ப பாட்டி சொல்றாங்களா, அண்ணா அமிர்தம்னா எனக்கு அம்மா, மூத்த மகளை அக்காளையும் கூட்டிட்டு அண்ணா அப்பி வர்றா, வந்துட்டா, நான் ஓடி போய் இறங்க போனாங்களாம் கூப்பிடுறதுக்கு, மகளை பேர பிள்ளைய கையில தூக்கிறதுக்கும் மகளை கூப்பிடுறதுக்கும். உடனே சித்தி சொன்னாங்களா, இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு நடந்து வந்தா இல்லையா, வீடு வரைக்கும் நடந்துட்டு வரட்டு போட்டு. ஏன் சொன்ன தெரியுமா, இது வேற சாதனங்கள் நடமாடி வாருது, ஓடி போய் அதுகளுக்கு கையில நம்ம அகப்படக்கூடாதுன்னு சொல்லி. உடனே பாட்டியும் பேசாம இருந்திருக்காங்க. அப்படி பார்த்தா அப்படி பக்கத்துல ஓடி வந்தது கிழக்கோடி மாறி எங்கேயோ போகுதான். கர்த்தருக்கு அல்லேலூயா. அப்ப இது நடமாட்டம் முந்தின காலத்துல ரொம்ப நடமாட்டம் உண்டு. ஏன்னா கிறிஸ்தவ இதுகள் அதிகம் குறைவு, எல்லாரும் அந்த நம்பிக்கை அது ரொம்ப வேகமா நடமாடுறது. பொதுவாக விடிவெள்ளி உதிக்கிற நேரம் வரைக்கும் பேய்களுக்கு ஆக்ரோஷம், அதுக்கு பிறகு இருளுக்கு முடிவு உண்டாகிற நேரம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே சூரியனுக்காக ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலை விடிவெள்ளிக்க வேலை. சூரியனாய் இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வரும் முன்னே மணவாட்டிய மணவாளனுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலை விடிவெள்ளிக்க வேலை. ஆனா அவன் அதிகாலையின் மகன், அவன் குமாரனா வரணும், குமாரத்துவ ஊழியத்துல வரணும். இங்க பாருங்க, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் அங்க மட்டும் இல்ல, வேற இடத்துல இருக்கிறது. 21ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் பின்னையார் நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்றார்கள். கிறிஸ்து வேற, எலியா வேற, தீர்க்கதரிசியானவர் வேற. எலியா முந்தி வந்தாச்சு, சீர்படுத்துவ மெய்தான். இனி எலியா வந்தாயிற்று உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த கிறிஸ்து வந்தாச்சு, அடுத்த தீர்க்கதரிசியானவர் வரணும். ஹல்லேலூயா. அப்ப விடிவெள்ளியா வர வேண்டிய ஒருத்தன் இருந்தான், ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா அவனுக்கு அந்த ஸ்தானம் வேண்டாம், நான் இந்த ஸ்தானத்தை பிடிப்பேன்னு நின்னான். பெருமை. அல்லேலூயா. எனக்கு சிங்காசனம் வேணும், எந்த பொது போதாது, சண்டை போராடி இந்த சீட்டை பிடிக்க நினைச்சதுனால அவனை அகாதமான பாதாளத்தில் அந்த ஊழியத்தை நட்சத்திரத்தை அவர் எடுத்துட்டு அவனை அகாதமான பாதாளத்துக்கு தள்ளி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவன் தன் காலத்தில் அவன் எதிர் கிறிஸ்துவாக வெளிப்படுவான். கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தப்படுத்துறவனா வர வேண்டியவன் எதிராக ஜனத்தை கூட்டுகிறவனாக வருவான். அதனாலதான் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு என்று எழுதியிருக்கிறது. அவனுக்கு எப்ப அதிகாலையில் அவன் வரணுமோ, எந்த நேரத்தில் விடிவெள்ளியாக இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய மனவாட்டி ஜனத்தை ஆயத்தப்படுத்த தேவன் நியமித்தாரோ அந்த வேளையில் அவன் வருவான். அல்லேலூயா. எதுக்காக வருவான்? ஆண்டவர்கிட்ட இருந்து ஜனத்தை பிரிச்சு எதிராக ஜனத்தை கூட்ட அவன் எதிரியா வருவான். அல்லேலூயா. ஆனா அதே வேளையில் அந்த ஊழியத்தை எடுத்து அவர் கையில வச்சிருக்கார் இல்லையா, விடிவெள்ளி நட்சத்திரத்தை சூரியன் வச்சிருக்கார் இல்லையா, அந்த ஊழியத்தை ஒரு நபரை கையில தேவன் கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. அதைத்தான் 2 தீர்க்கதரிசிகளுடைய ரகசியத்துல பாருங்க, அழகான சாட்டு ஆண்டவர் பரலோகத்திலே ஒழுங்கா போட்டு வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு இதை அப்புறம் பார்ப்போம். ஆகவே ஆக்சுவலா அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாய் வர வேண்டியவன் வானத்திலே நியமிக்கப்பட்ட தூதன். ஆனால் அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் பெருமை கொண்டதுனால அவன் விழுந்து போனான். அல்லேலூயா. அவன் மட்டும் இல்ல,
அந்த ஊழியத்துல 2 பேரா நின்னு செய்யணும் என்கிற தேவனுடைய ஒழுங்கு. கூட வேற ஒருத்தனும் விழுந்து போனான். 2 பேர். கர்த்தருக்கு எசேக்கியேல் 28:13 ஹல்லேலூயா, கேருப் என்று வேறொருவன் இருக்கிறார். நீ காப்பாற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட புத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் போன்ற உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின்